ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குட்டாஸ் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான vlog வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட சேனல்ல வந்து ஒரு vlog வந்து நான் வந்து அப்டேட் பண்ண போறேன். ஸோ நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். என்னோட கெட்டப் பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம வீட்டில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கறத வீடியோக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா சொல்றேன். என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டரோட வளகாப்பு ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி நம்ம வந்து கிளம்பியிருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்து ரெடியாக வச்சாச்சு. பூஜையெல்லாம் பண்ணி சாமியெல்லாம் திருப்தியாக கும்பிட்டுட்டு நம்ம வந்து வீட்டிலேருந்து கிளம்ப வந்து போகிறோம். எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். ஆட்டோக்காக வந்து வெயிட்டிங்கில் இருக்கோம். ஸோ வந்து வளகாப்பு முடிஞ்சு வந்து 1 month கிட்ட ஆகிடுச்சு. ஸோ வீடியோ நான் இப்போ தான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இதுதான் அவங்க வீட்டில் பண்ணியிருந்த டெக்கரேஷன் வந்து ரொம்பவே சிம்பிளாக, ரொம்பவே யூனிக்காக இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. இது எல்லாமே வந்து சிஸ்டர் வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணி தான் வந்து எல்லாமே வந்து வாங்கியிருந்தாங்க. ஸ்க்ரீனு, அப்புறம் அந்த பேக்ரவுண்டில் போட்டிருக்கிற பேபிஸ் திங்ஸஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம குட்டியாக அந்த பிளேஸில் வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணியிருந்தாலும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மாற்றி 2 பேரும் மாலை வந்து மாற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா அப்பா ஸ்தானத்துக்கு வந்து சுருள் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரியம்மா 2 பேரும் சேர்ந்து வந்து கொடுத்தாங்க. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாத்தனார் தான் வந்து வளையல் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட நாத்தனார் வந்து வளையல் போட்டு வந்து ஃபங்க்ஷனை வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஏதாவது ஒரு பேபி வந்து நம்ம மடியில் வச்சு வளையல் போடணும் அப்படிங்கிறது சம்பிரதாயம். ஸோ எங்கள் வீட்டு சைடு நாங்கள் வந்து இப்படி தான் கடைப்பிடிப்போம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில், வளகாப்பு ஃபங்க்ஷனில் இப்படி தான் பண்ணுவீங்களா, இல்லை வேறு ஏதாவது வந்து உங்கள் ஃபேமிலிக்குன்னு வந்து இப்படி தான் இருக்கணும், பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒருத்தராக வந்து நாங்கள் வந்து வளையல் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பராக வந்து ஃபங்க்ஷன் வந்து ஹாப்பியாக வந்து ஃபங்க்ஷன் வந்து போச்சு. கொஞ்சம் கிளிப்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நிறைய வந்து வீடியோஸ் வந்து என்னால் எடுக்க முடியல. ஹர்ஷனுமே ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப அழுது இரிட்டேஷன் பண்ணிகிட்டே இருந்தனால எங்களால் வீடியோ வந்து கேப்சர் பண்ண முடியல. எடுத்த கிளிப்ஸை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக க்யூட் மெமரிஸை மட்டும் நான் வந்து குட்டியாக வந்து அங்கங்கே வந்து நான் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து அவங்க நாத்தனார் வளையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அத்தை மாமா 2 பேரும் வளையல் போட்டாங்க. அப்புறம் அம்மா அப்பா வந்து வளையல் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தராக நம்ம வந்து வளையல் போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது தான் இந்த விஷயம் தான். அவன் வந்து ஹர்ஷனை வந்து அவன் சித்தி மடியில் வச்சு வளையல் போடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தான். வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டான். ரொம்ப அழுது அடம் பிடிச்சி எனக்கு வளையல் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழுதுட்டான். அதுலேயே ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து குழந்தை வீட்டு சைட்லேருந்து அத்தை முறையில் உள்ளவங்களுக்கு சாரீ வச்சு கொடுக்கணுங்கிற சம்பிரதாயத்தை வந்து முடிச்சிட்டோம். அது முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்புறதுக்கு வந்து மடி நிரப்பி நாம் வந்து தங்கச்சி வந்து கூப்பிட்டு வந்து கிளம்புறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம். அதில் வந்து பழம், தேங்காய், ஸ்வீட்டு அந்த மாதிரிலாம் வச்சு அம்மா வீட்டுக்கு வர வரைக்குமே வந்து வச்சுருக்கணும். ஸோ அதுதான். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.